ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தனித்தனியாக பேர் சொல்ல முடியாதனால நான் அப்படி மொத்தமாகவே உங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுறேன். நீங்கள் ரொம்ப நாளாக காட்ட சொல்ல இருளாய் இன்றைக்கி வீடியோவில் இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி லாயர் ஃபேமிலியும் காட்ட சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதையும் நான் இந்த வாரத்துக்குள்ளே காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக லாயர் ஃபேமிலியும் காட்டலாம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி ஒரு கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்ச ஜோடி யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பங்கஜம் மாணிக்கம், நெட்டவள்ளி பாபு, அதே மாதிரி எந்த ஜோடி உங்களுக்கு பிடிக்குமோ. இப்போ நம்ம பஞ்சாயத்து தலைவரும் காமாட்சி அவங்களும் நிறைய சண்டை போடுவாங்க. ஆனால் அதுவும் ஒரு ஜோடி தானே. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜோடி யார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இசையக்கா அழுதுட்ருக்கீங்க? என்னாச்சு? இன்னைக்கும் முட்டையா? சும்மா இருட்டி. உங்க மேம் அப்படித்தானே கூப்பிடுவாங்கன்னு அதான் கேட்டேன். இசை என்னாச்சுமா? மனசே சரியில்லை சத்தியா. ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கு. பேசாம முதல்ல இருந்தே இப்படியே கஷ்டப்பட்டே இருந்திருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. யார் கொடுத்தாங்க, யார் எடுத்தாங்க? எங்கள் அண்ணன் விஷால் எங்களுக்கு நல்ல பெரிய வீடெல்லாம் கொடுத்து அங்கே ஏசி, அப்புறம் ஃப்ரிட்ஜு, சோஃபாலாம் கொடுத்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ளே வீட்டை காலி பண்ணி அந்த பழைய குடிசை வீடை ரெடி பண்ணிட்டாங்க. அது உங்க சொந்த இடம் தானே டி? அது வீடு கட்டுறதுன்னு உடைய ஆசையே? ஆசைலாம் இருந்தது. ஆனால் அண்ணன் கட்டி கொடுத்துருக்க வீடு ஒரு டைல்ஸ் கூட போடாமல் மண் தரையோடு இருக்குது. நான் தான் இனி வேலை பார்த்து அதுக்கு டைல்ஸ் போடணுமா, பெயிண்ட் அடிக்கணுமா, எல்லாம் செய்யணுமா. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. நான் சின்ன பிள்ளை, நான் என்ன செய்வேன்? ஆனால் அது கூட இல்லாமல் தானக்கா இருந்தது. அதாவது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. என் பிரச்சனை உங்கள் யாருக்குமே புரிய மாட்டுக்கு. என் பிரச்சனை என்ன தெரியுமா? எதுவுமே முதலேருந்தே கிடைக்காம இருந்திருந்தா எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ எடுக்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன், எல்லாத்துக்கும் மனசை ஒரு நிலைப்படுத்தி வச்சுக்கிடணும். எது கிடைச்சாலும் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரி, அப்படி இருந்துக்கிடணும். சோனியா எல்லாம் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும்மா. அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். இங்கே உங்க அண்ணன்காரன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காம்ல, உனக்கு எங்கே போச்சு அறிவு? வைராக்கியமா இரு. ஒரு பார்ட் டைம் வேலைக்கு போ. கொஞ்சம் கொஞ்சமா துட்டு சேர்த்து டைல்ஸ் போடு. ஒரு டைல்ஸ் 20 ரூபாயோ 30 ரூபாயோ தான் இருக்கும். உங்க வீடு சின்ன வீடு தானே, மிஞ்சி போனா ஒரு 5000 10,000க்குள்ள போட்டுடலாம். அது மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் கம்மியாக தாங்க செலவாகும். நீங்களே உங்கள் வீட்டை அழகாக்கலாம். உங்களுக்கே பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிடலாம். நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். பெரிய கையெடுத்து கும்பிடுதேன். யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இனி எங்கள் கதையை நாங்களே பார்த்துக்கிடுதோம். ஹெல்ப் பண்ணா ரூபா கொடுத்து இல்லடி, உனக்கு பெயிண்ட் அடிக்கும் போது அங்கே உதவு கூட மாட ஒத்தாட்டு சரியா இருக்கிறது, அந்த மாதிரி சொல்றேன். பரவாயில்ல சத்யா, நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். இனிமே என் படிப்பில் தான் கவனம் செலுத்தணும். நல்லா படிக்கணும். முந்தி எப்படி படித்தனோ அதே மாதிரி நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகணும். சீக்கிரமாக ஒரு நல்ல வேலைக்கு போகணும். படிப்பு 2 வருஷம் இருக்குது. அதுக்கு முந்தி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போகணும். நம்மலாம் ஈவினிங் ஃப்ரீயாக தானக்கா இருக்கோம். எங்கேயாவது அழகாக வேலைக்கு போகலாம். நம்ம 3 பேருமே போகலாம். எத்தனை கடை இருக்குது தெரியுமா? பீஸா கடை இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது, நிறைய கடைகள் இருக்குக்கா. நம்மளே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை கூட போடலாம். இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் கடைலாம் சரிப்பட்டு வராது. அதுக்கு பகல் ஃபுல்லாக சாப்பாடுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும். காலையிலே ரெடி பண்ணாதான் ஈவினிங் பண்ண முடியும். அது செட் ஆகாது. இல்லட்டி, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிறைய இருக்கு. ஆனால் ஈஸியாக்கா, நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியே இருங்க. நம்ம யோசித்து நம்ம 3 பேரும் ஏதாவது வேலைக்கு போகிற வழியை பார்ப்போம். உங்களுக்கும் நாங்கள் வந்தால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். எங்களுக்கும் ஒரு வேலைக்கு போன மாதிரி இருக்கும்ல. இப்போல்லாம் நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோனியா. முந்திலாம் எனக்கு உன்னை பிடிக்காது. இப்போ தான் யாருமே உங்களுக்குலாம் தெரியுது. நான் கரெக்டாக இருப்பேன் எல்லாத்துலேயும், சின்னவளாக இருந்தாலும். எங்கள் அக்காவுக்கு என் அளவுக்கு அந்தளவுக்கு கூறு கிடையாது. ஆமா ஆமா, இவ ரொம்ப அறிவாளி பாட்டி. ஏட்டி, அப்போ இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து நம்ம ஏதாவது வேலை தேட ஆரம்பிப்போம். சரியா? 3 பேருமே போவோம். சரி சரி. இசை, வருத்தப்படாத, பார்த்துக்கிடலாம். உங்க வீட நீயே உன்னுடைய சொந்த காசுல அழகா ரெடி பண்ண பாரு. அதுதான் உனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். ஆமாட்டி, ஆமாம். எங்கள் அம்மா தான் ரொம்ப பாவம், ரொம்ப ஆசை வச்சுட்டாங்க. இப்போ எல்லாமே இல்லைங்கும் போது ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் நல்ல வேலைக்கு போய் உங்கள் அம்மாவை பழையபடி மகாராணி மாதிரி ஆக்குங்க. அதை உங்களோட வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுக்கிடுங்க. அப்படித்தான் பண்ண போகிறேன். இனிமையாவது தேவையில்லாம எதுவும் பண்ணாம நல்லா படி. சரியா? சரி டி.
ஏக்கா நல்ல வெயில் காலத்தில் ஜூஸ் கடை போட்டால் ஓடுன்னு சொன்னாங்க. நம்ம ஆரம்பிச்ச நேரம் பாருங்க, ஒரே மழை அடிச்சு தொலையுது. என்ன செய்ய? ஒரு பயவளிலும் ஜூஸ் வாங்கி குடிக்க வர மாட்டுக்க. என்ன கேட்டால் டீ கடை தான் டீ பெஸ்ட்டு. எல்லா சீசன்லேயும் டீ குடிக்காங்க, ஆனால் எல்லா சீசன்லேயும் ஜூஸ் குடிப்பாங்களா? இப்போ வந்து சொல்லுங்க, இப்போ தானே உமாக்காளுக்கு டீ கடை வச்சு கொடுத்துட்டு வந்தோம். இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? பேசாமல் அதுலேயும் நம்ம பாட்டாரா சேர்ந்துருவோமா? அந்த நாதாரிலாம் நம்மளை சேர்க்க மாட்டாக்கா. நம்ம கடை ஓடுண்டி. நம்ம வந்து பேனா பென்சில் அது இதுன்னு எல்லாம் வச்சுருக்கோம். வந்து பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளைகள் காலேஜ் ஒரு பிள்ளைலாம் வந்து வாங்கிட்டு தான் போக மாட்டேட்டு. என்னத்தை வாங்க போதுவோ? பழம் பூரா ஒரு மாதிரி வாடி வதங்கி போகுதுக்கா. சை, கடையை பூட்டும் போது எல்லா பழத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போனோம். இவ்வளோ பழத்தையும் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு நம்ம எங்கே போவ? பெரிய இந்த செத்து போன பணத்தை வைக்கிற ஐஸ் பெட்டியை தான் கொண்டு வைக்கணும். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதோ? ஆமாம், அவ்வளோ பெரிய பெட்டி இருந்தால் தானே இது அவ்வளோத்தையும் கொண்டு வைக்க முடியும். அதெல்லாம் வைக்க முடியும். சரி வா, உமா கடையில் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம். ஆமாம், வாங்க ஒரு டீ குடிப்போம். என்ன மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு, கீழே ஒரு குரங்கு நிற்கு. ஆமாம், அதை ஒரு 3வது குரங்கு வந்து சொல்லுது, வா கடையில் வந்து ஏறி நாங்கள் டீ குடிக்க போகிறோம். வந்து 1 மணி நேரம் அவ்வளோ, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன டீ வேண்டி கிடக்கு? ஏம்மா இருமா, கடையில் உட்காந்து உனக்கு வியாபாரம் பார்க்கறதுக்கு காசக்கோ? எனக்கு ஒன்றும் காசுக்கலை, போய் குடிச்சிட்டு எனக்கும் வாங்கிட்டு வாங்க டீ. சரி சரி. எங்க டீ? உன் ஆள் எதுவும் சொன்னானா? அவனை சும்மா ஆளுன்னா உன் பல்ல பேத்து விடுவான்ப்பா. நல்ல பியாசி வச்சுதாங்க இருக்காங்க 2 பேரும். நேற்று கூட ராத்திரி போய் பால்லாம் கொடுத்துட்டு வந்தா. அடி கள்ளி பாரு. ஆஹா, இங்கேரு அத்தை பாட்டி தான் வீட்டில் படுக்கும்போது எல்லாருக்கும் பால் கொடுக்கணும்னு சொன்னாவ நான் கொடுத்துட்டு வந்தேன். இதை வந்து பெரிய விஷயமா ஆக்கி எரிச்சல் படுத்தாதீங்க சொல்லிவிட்டேன். அதான் காலையிலே மூஞ்சி பூத்து குழங்குது. நீ தயவு செஞ்சு ஓடிருமா, அந்த மிக்சியை கொண்டு உன் மண்டே உடச்சி விடுவேன். இப்படிலாம் பேசிட்டு நாளைக்கு காதலிச்சிட்டு வந்து நிப்ப பாரு. அது இப்பமே ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏம்மா நீங்கள் போங்கம்மா 2 பேரும். எவ்வளவு 2 பேருமே போதும்மா என்ன கேவலப்படுத்துறதுக்கு. யாத்தாடி இவம்லாம் வாரான். ஹாய், இங்க என்ன பண்றீங்க? மேலே என்ன போட்டிருக்குன்னு படிங்க. படிக்க தெரியுமா மிலிட்ரி சாரே? நெட்டவெளி அண்ட் கோ ஃப்ரெஷ் ஜூஸ். அட நம்ம மைனி பேரு. ஆமாம் ஆமாம், உங்கள் மைனியும் நாங்களும் சேர்ந்து வச்சிருக்கிற கடை தான் இது, ஜூஸ் கடை. அப்போ உங்க கையால ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லுங்க. காசு தரலன்னா காதை பிச்சு எரிஞ்சிருவேன். ஏற்கனவே நிறைய பாக்கி இருக்கு தெரியுங்களா? ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்குமா என்ன நீங்க நம்ப மாட்டீங்க? ஒரு ஜூஸ் 70 ரூபா இருக்கா? அதெல்லாம் இருக்கு. நல்ல ஒரு சாத்துக்குடியா போடுங்க. சாத்துக்குடி தூத்துக்குடிலாம் இருக்கட்டும், காசை காட்டுங்க. எப்ப நம்பிக்கையே இல்லையா? இந்தாங்க உங்க 2000 இன்னைக்கு வாங்கிக்கிடுங்க. என்ன திடீர்னு காசு கொடுக்கீங்க? வாங்கின பணத்தை கொடுக்க வேண்டாமா? இதுல என்ன 5000 இருக்கு? ஆமா, 2000 உங்களுக்கு கொடுக்கணும், 3000 வட்டி. வட்டி கிட்டிலாம் ஒன்றும் வேண்டாம். அது எப்படி வட்டி குட்டி போட்டு 3000 எக்ஸ்ட்ரா ஆயிட்டோம்? உங்க ஆசைப்படிங்க. ஜானகி பேசாம இருங்க. திடீர்னு அப்பப்போ உங்ககிட்ட நான் கடன் வாங்குவேன் வைப்பேன். இதோட நம்ம கூட முடிச்சு விட்டுறக்கூடாது. இந்த 3000 உங்ககிட்ட நிக்கட்டும். அப்ப என்ன நீங்க விடுறதாவே இல்ல? வச்சிருங்க அப்பப்போ வாங்கிக்கிறேன்னு. சரி வரட்டா? சூர்யா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன ஜானகி? ஏமல எதுவும் கோவமா ஓயாம காசு கேட்டேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டீங்களோ? வேற எதுவும் கடன் வாங்கி கொடுத்துட்டீங்களோ? அப்படி கடன் எதுவும் வாங்கினீங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுத்துருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுதேன். பாவம், ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு. அந்த பொண்ணே கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கு. என்னையே கடன் வாங்க கூடாதுங்க. இல்ல எனக்கு சேலரி வந்துட்டு வச்சுக்கிடுங்க. எதுவும் நினச்சிக்கிடாதுங்கண்ணா, ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. வேணா வாங்கிடுங்க, இதை வாங்கிடுங்க, நான் வேணா பார்த்துக்கிடுதேன். பரவாயில்ல, திருப்பி கடனை கொடுக்க வேண்டாமா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதானே கரெக்டு. சரி நீங்க வச்சுக்கிடுங்கண்ணே. நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்பேன். அது சரி சரி. அப்போ இந்த காசில் கடை காசை போட்டுட்டு மிச்ச காசை பத்திரமா பேக்கெட்டில் வச்சுக்கிடுவோம். இவன் இருந்தாப்புல வந்து கேட்பாம்ல, செலவு பண்ணிடக்கூடாது. மாறி என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க? ஈஸ்வரியத்தை இனிமே நீ அங்கே போக சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. ரேக்கா அம்மா இருக்குல்ல, அந்த கிழவி ரொம்ப மோசமான கிழவி. போய் பழி போட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ரேகா எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் உண்மை தெரிஞ்சுட்டாமே. கேமரால எல்லாம் பார்த்துட்டாங்களே. நீங்க அக்கா கூடயே சேர்ந்து வாழணும்ல. இருளாயி, உனக்கு தெரியாது. அந்த வீட்டில் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதை எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சிட்டலாப்பா. இனிமேல்லாம் அந்த கிளவி போய் பழி போடாது. நீ தைரியமா போய் இருமா. ஈஸ்வரியத்தை நான் உங்களுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் எங்கேயாவது போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு மட்டும் என்ன போக சொல்லாதுங்க. 2 பேரும் தனியா பிரிஞ்சிருக்கிறது பாக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாப்பா, அதான் சொன்னேன். அம்மா, ரேகாக்காவை மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வச்சுக்கிடுவோமா? அவ வரமாட்டுக்காளாம நான் என்னம்மா செய்யட்டும்?
ஈஸ்வரி அம்மா. வார அக்கா, உனக்கு ஆயுசு 100. உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மாறி நான் வரமாட்டேன் அங்கே வரமாட்டேன். வர வேண்டாம் மாறி, எனக்கும் அங்க இருக்க பிடிக்கல. நம்ம ஈஸ்வரி அம்மா வீட்லயே கொஞ்ச நாள் இருப்போம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க இங்க இருக்கும்போது ஜாலியா இருந்தது. இப்போ எப்படி சொல்லுவ? அப்புறம் கொஞ்ச நாள்ல உங்க அம்மா அழுது உங்க சித்தி எழுதுன்னு நீ போயிருவ. இனிமே நம்ம போனா தனி கொடுத்தம் தான் போனோம். அதுக்கு முந்தி யார் வீட்டுக்கு நீ போக வேண்டாம். அப்ப சரி. வயசான காலத்துல உங்க அம்மா எதுக்குமா இந்த வில்லை வேலையை பார்த்துக்கிட்டு அலையுது? ஆமா ஈஸ்வரி அம்மா, எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. சரி சரி, கவலைப்படாதுங்க. நம்ம வீட்டில் என்ன வசதிக்கு குறைவு? அழகா இருக்கலாம் 2 பேரும். எப்பவும் போல ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டில் இருங்க, சரியா? சாயந்தரம் மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குமா, செய்வீங்களா? என்ன வேலை? இந்த பிச்சை எடுத்த காசு ஒரு 2 மூட்டை இருக்கு. என்னதுக்கு ஆள் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னதுக்கு தான் இப்போ துட்டு கேட்காளவுல, ஒரு மூட்டை என்னதுக்கு 1000 ரூபா கேட்காளவோ. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க எண்ணிட்டு ஆளுக்கு 2,000 எடுத்துக்கிடுங்க. ஒரு மூட்டைக்கு 2000மா? பரவாயில்லையே. வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து சாயந்தரம் என்னன்னா போதும், சரியா? எண்ணி முடிச்சிட்டு கையெல்லாம் நல்ல டெட்டால் போட்டு கழுவிடுங்க. ஏன்னா எல்லாரும் தொற்றுப்பாவலாமா, கிருமி பரவிடக்கூடாது. நானே எப்பவுமே பிச்சை எடுத்துட்டு வந்து கை காலு மூஞ்செல்லாம் நல்லா கழுவி விடுவேன் சோப் போட்டு. சரி ஈஸ்வரி அம்மா, சாயந்தரம் வந்து நாங்க எண்ணி கொடுப்போம். சரிம்மா. இருளாய் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டியாட்டி? கெட்டிட்டம்மா. அப்படியே சூரியத்தானுக்கும் பீஸ் கொடுமா. நானா தரமாட்டேங்க. உங்க சொரியத்தான் தான் வேண்டாங்க. அவங்க அம்மா கூட சேர்ந்து அவனும் மெண்டல் ஆயிட்டான் போல. நீ பணம் கொடுமா, நான் கெட்டிடுறேன். தெரியாமலே கெட்டிடுறேன், பேர சொல்லி கெட்டிடுறேன். கெட்டு அப்புறம் பீஸ் கட்டலைன்னா எக்ஸாம்ல ஏதோ ஒரு டிக்கெட் தருவாங்களாடி. என்ன டிக்கெட்டு? பஸ் டிக்கெட்டா ட்ரெயின் டிக்கெட்டா? அது கிடைக்காதும் பெல்ல. அது பேர் ஹால் டிக்கெட்டு. எல்லா டிக்கெட்டையும் கரெக்டா வாங்கி பரிச்சு எழுதிக்கிரு. டிக்கெட் வாங்கினதான் பரிச்சு எழுத ரூமுக்குள்ள விடுவாவளோ? ஆமாம்மா. சோரியனுக்கும் சேர்த்து கட்டிருந்தம்மா. காலையில மறக்காம வாங்கிக்கோ. சரிம்மா. அடுத்த வருஷத்தோடி இவளுக்கு படிப்பு முடியுது. இப்போ 2வது வருஷம் படிக்கல, அடுத்த வருஷத்தோடய முடியுது. அதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். படிப்பு முடிஞ்ச கையோட அம்மா கூட பிச்சை எடுக்க வாமான்னு. ஒரு கம்பெனிக்கு போனாலும் 12,000 தான் சம்பளம் கிடைக்கும். நம்ம கூட பிச்சை எடுக்க வந்தா எப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு 60,000-70,000 கிடைக்கும்ல? அப்ப ஈஸ்வரி அம்மா, அவ படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போட்டோம். கண்டிப்பா அவ கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் அவளுக்கும் 50,000 கிட்ட சம்பளம் கிடைக்கும். மதிப்பாவும் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. மதிப்பு மரியாதை படிச்சா மட்டும்தான் கிடைக்கும். பணம் வந்து எப்படினாலும் சம்பாதிச்சுக்கிடலாம். ஆனா மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் படிப்புனால மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் மேற்கொண்டு அவள் எவ்வளவு நாளும் படிக்கட்டும். என்கிட்ட பணம் இருக்கு, அவள் படிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனா கொஞ்சம் மதிப்பா இருக்கும்ல. அதோட நானும் என் வேலையை விட்டுருவேன். கண்டிப்பா இருளாய் நல்ல வேலைக்கு போவா. இப்போ நம்ம என்னதான் நிறைய பணம் காசு வச்சிருந்தாலும் ரோட்ல ஒரு 4 பேர் பார்த்தாயே பிச்சைக்காரி ஈஸ்வரி போறான்னு தானே பேசுதாங்க. அதே மோவ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டானா அவளுக்குன்னு ஒரு பட்டம் இருக்கும்ல. ஒரு டாக்டர்னா டாக்டரு, வக்கீல்னா வக்கீல், அப்படி ஒரு அந்தஸ்தோடு இருந்தா நல்லதானம்மா. ஆமாத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், அப்பதான் மதிப்பு மரியாதை. நீங்க இனிமே அவளை பிச்சை எடுக்கணும்னு சொல்லி கூப்பிடாதுங்க. ஆமாப்பா, என்ன சேர்த்துட்டு சில்லற வாயில வந்துடுது. பிச்சை எடுக்க வாப்பா போவான்னு கூப்பிட்டுருவேன். ரூபாயை மட்டும் பார்க்க கூடாதுல, மரியாதையை பார்க்கணும். சரி, நான் விட்டா 4 புறம் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்க வேலைக்கு கிளம்புங்க. சரி ஈஸ்வரியத்த. நாளைக்கு சொரியனை வீட்டுக்கு கூட்டு வா. நாளைக்கு பிரியாணி வைப்போம். நாளைக்கு என்னம்மா பசல்? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் டீ. என் கூட பிச்சை எடுக்கிற ஒரு 5-6 பேர் வாரன் இருக்காளுவோ. பார்ட்டி வைக்கணுமா, அதனால எல்லாரையும் கூப்பிட்டுரு. நீங்க 2 நாளைக்கு எங்கேயும் பெறாதுங்க. நாளைக்கு என் பிறந்தநாள் பார்ட்டி. ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி பெருசா பண்றேன், கிராண்டா. சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போட்டு அன்னதானம் போட்டு ஒரு 100 பேருக்கு துணி எடுத்து கொடுத்து நல்ல கிராண்டா பண்றேன்ப்பா. எத்தனை வயசு அத்தை பிறகு உங்களுக்கு? 50 வயசு பிறக்குப்பா. அதனாலதான் பெருசா கொண்டாடுதேன். சரிம்மா, கண்டிப்பா நாங்க இங்கதான் இருப்போம். சரிம்மா, சந்தோஷம். மாறி, ஈஸ்வரி அம்மாக்கு நாளைக்கு பிறந்த நாள். நாளைக்கு அவங்க நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாட்டும் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், சரியா? சாயந்தரம் போய் வாங்கிட்டு வருவோம். சரி. என்ன உமா, புது டீ கடையா? வாழ்த்துக்கள். நன்றி தலைவரே. என்னம்மா திடீர்னு புருஷனுக்கு எதிர கடை போட்டுட்ட, என்ன விஷயம்? பொறுத்தது போதும், பொங்கி இளநி எந்திரிச்சிட்டேன். இனிமே இப்படிதான் இருக்கும். நம்ம கடைக்கு ஒரு ஆள்களும் வரமாட்டுக்கு. அவ கடையில கூட்டம் நிரம்பி வலிக்குத. சரிம்மா, ஒரு ஸ்ட்ராங்கா காப்பி ஒன்று போடு. சரி தலைவரே. முறுக்கு இருக்கு, பிஸ்கோத் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி வாங்கிக்கிடுதேன். தலைவரே. என்னப்பா காட்டுமுத்து? ஒழுங்கா ஏன் கடைக்கு வாங்க. எதுக்கு அங்க போய் உட்காந்துருக்கிய?
எப்போ இது என்ன பம்ப போச்சு? இங்கே தான் ஆளுவலாக இருக்குன்னு அப்படி பேசிட்டே உட்காந்துட்டேன். இங்க வருவீங்களா மாட்டீங்களா? தலைவர்னா நியாயமா இருக்கணும், அநியாயம் பண்ணக்கூடாது. இது என்னப்பா சோதனையாக இருக்கு? சரிப்பா நான் இங்கேயும் குடிச்சிட்டு அங்கேயும் குடிக்க வரேன். முதல்ல என் கடையில தான் குடிக்கணும். அதெல்லாம் முடியாது. இங்க தானே முதல்ல வந்தீங்க, இங்க தான் குடிக்கணும். நீங்க இப்போ போய் என் கடையில டீ குடிக்கிறேன்னு நான் தீ குளிச்சிருவேன். அட கடவுளே, இது என்னது இது? ஆஹா, இங்க குடிக்கலனா நான் உங்க மேல வெண்ணி எடுத்து ஊத்திடுவேன். சரி ரைட்டு. இன்னைக்கு காலையிலேயே என் பொண்டாட்டி மூஞ்சில தான் முழிச்சேன். அதான் ஒரே இப்படி பிரச்சனை வருது போலயே. எங்க எந்திரிக்கீங்க? காபி குடிச்சிட்டு போலாம். டீ குடிக்க வாங்க. வயிறு சரியில்லை, காப்பியும் வேண்டாம் டீயும் வேண்டாம், நான் வாரேன். தலைவரே நில்லுங்க. தலைவரை வாங்க. ஏதாவது ஒரு கடையில் குடிச்சாதானே. நான் எந்த கடையிலையும் குடிக்கல, ஆளை விடுங்கடா சாமி. என்னையா நினைச்சிட்டு இருக்க? ஏன் கடைக்கு வர ஆளுகளெல்லாம் நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அப்படிதான் நான் கூப்பிடுவேன். கடையில டீ குடிக்கிற ஆளுகளை தொந்தரவு செய்யாத. அப்படிதான் பண்ணுவேன். இந்த நாளைக்கு சாவ போற கிழவனுக்கெல்லாம் காப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கல்ல, இரு இந்த கிழவனுங்களுக்கெல்லாம் நீ விஷம் போடுதேன்னு சொல்லி போலீஸ்ல உன்னை சொல்லி கொடுக்க. பொறாமையில பொங்காத. சீ, எவ்வளவு ஒரு நல்ல புத்தி உனக்கு. உமா ஒரு முறுக்கு எடுத்துட்டு வாட்டி. யோ கேரட்டு கபோதி, என் பொண்டாட்டியா ஏட்டி வாட்டின்னு கூப்பிடறதுக்கு நீர் யாரியா? எப்போ ஆப்பா ஏன் இஷ்டம், சுவாலிய பார்த்துட்டு போ. இருங்க தாத்தா, முறுக்கு தாரேன். உமா நீ ரொம்ப வருத்தப்படுவ பத்துக்கிடு. யோ போயா, பொண்டாட்டியா மதிக்காதவன் என்ன மனுஷன்? நீயே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் காலில் விழுந்து கூட்டு போகணும். நீயே என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வர்ற மாதிரி பண்ணுதே. பாப்போம் பாப்போம். என்ன இவங்க சண்டைன்னு முடிஞ்ச பாடு இல்லை போல. வா கீதா, காப்பியா டீயா பூஸ்டா கார்லிக்ஸா? வாசியில் எது கொடுத்தாலும் நாங்கள் குடிப்போம். ஒரு கார்லிக்ஸை போடுங்க. கார்லிக்ஸ் 15 ரூபா. ஆ சரி சரி, எங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பார்த்து அந்த முன்னாடி இருக்கிற ஒன்றை கட் பண்ணிட்டு 5 ரூபாய்க்கு தா. எல்லாருக்கும் ஒரே காசு தான். டீ டீ கடையில் கூட்டத்தை பற்றியா? இந்த அடிக்கிற வெயிலே இப்படி தான் டீ குடிக்கிறாங்களோ. நம்ம ஜூஸ் கடையில் ஒரு ஆளையும் காணும். பேசாமல் நம்ம டீ கடையே போட்டிருக்கலாமோக்கா. அதான் நானும் யோசித்தேன். சரி பாவம் உமா, அவள் புருஷனுக்கு எதிராக தானே போட்டிருக்கா, கொஞ்ச நாளில் எடுத்துருவான்னு நினைக்கேன். அப்படி அவள் புருஷன் கூட சமாதானம் எடுத்துட்டா அந்த கடையை நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ உமாக்காவை சமாதானப்படுத்துகிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். எஸ் யூ ஆர் கரெக்ட். டீ கார்லிக்ஸ் கேன்சல், நாங்கள் கிளம்புதோன்னே. ஏன்? எங்கள் ஜூஸ் கடையில் வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம், சாயந்தரம் பார்ப்போம். ஆமாம், என்ன இருந்தாலும் உன் புருஷன் அவர் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கா சரியா? பாவம் தானே, அவர் மூஞ்சி பேர் பாவமாக இருக்குது. அந்த நாதாரிக்கு சப்போர்ட் பண்ணினா உனக்கு தான் அடி. புருஷன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கா. சரி ஒரு மாதம் கடை வச்சுக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்கணும், வா நம்ம போவோம். எல்லாத்துக்கும் இவ்வளவுதான் காரணம், இவ்வளவுதான் வச்சு கொடுத்துருக்காளுவ. டீ காபி போண்டா டீ. எனக்கு வேணும் பொண்டாட்டி. யோ தாத்தா சும்மா இருயா. போண்டா வேற டீ வேற, பொண்டாட்டி வேணுமா இவர் முறைக்கு?